வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா சொன்னபடி ஈஸ்வரியை ரொம்பவே சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சுட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நின்று சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செல்லியன் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல்வி கிட்ட கேட்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி ஆர்வக்கோளாறில் போயிட்டு டீயும் சர்க்கரையும் வாரி வாரி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. உடனே இதை குடிச்சு பார்த்தா எழில் என்ன பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு ஜெனி சமைக்கிறேங்கிற பேரில் நீங்கள் சமைக்கட்டுக்கு போகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சமைக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. உடனே ஜெனி வந்து, சரி இப்போ என்ன அளவும் திடவும் தானே மாறிச்சு, நான் இப்போவே வேற டீ போட்டு வரேன், இருங்க 2 பேரும் குடிப்பீங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி குடிச்சிட்டு போதையெல்லாம் தெளிஞ்சது எந்திரிச்சு உட்கார, அந்த சமயத்தில் வந்த நம்ம கமலா இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளம்புறாங்க. முறைச்சிக்கிட்டே போயிட்டு ராதிகா நீ என்ன சாப்பிட்ற சொல்லுமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து, அம்மா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, இல்லை நான் எது சமைக்கிறது இருந்தாலும் சரி உனக்கும் மையுக்கும் மட்டும்தான் சமைப்பேன், அவருக்கும் சேர்த்து சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, சரிம்மா நீங்கள் எங்களுக்கு மட்டும் சமைங்க, அவர் தான் ஓனாக கிச்சன் இருக்குல்ல, கிச்சனில் போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரு நைட்டு ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத பற்றி 2 பேரும் பேசி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் தூங்கிட்டு இருப்பாருமா, எந்திரிச்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உடனே கமலா, இல்லை ராதிகா எந்திரிச்சு தான் உட்காந்துட்ருக்காரு, ஆனால் அவர் இவ்வளோ அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, நேராக கோபி கிட்ட போய் கேட்குறாங்க, கோபி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று லைட்டாக குடிச்சிட்டு வந்தீங்க, உங்கள் மகள்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வர அளவுக்கு குடிச்சிருக்கீங்க, ஒருவேளை நாளைக்கு அதிகமாக குடிச்சிட்டு பார்லுக்கு வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்க, உடனே கோபி வந்து, என்ன ராதிகா நான் தெரியாமல் குடிச்சிட்டேன், தெரியாமனா என் ஃப்ரெண்டு ரொம்ப சோகத்தில் இருந்தால் அதனால சேர்ந்து குடிச்சிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா, என் அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காங்க ராதிகா. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.